அவனை பரிசோதனை பண்ணத்தான் போன தவிர அவனுடைய பிள்ளைக்கறிக்கு அவன் ஆசைப்பட்டு நான் போகல. அதனால 3 பேர்களுக்கும் வெங்காட்டு நங்கை, சிறுதொண்ட பத்தா, சீராளன் எந்த தெய்வத்துக்கு எதை படிச்சாலும் நீ வெங்காட்டு நங்கை ஒரு தேங்காயாகவும், சிறுதொண்டம் ஒரு வாழைப்பழமாகவும், இந்த சீராளன் 10 குச்சியாகவும், இது 3 பேர் இல்லாதபடிக்கு எந்த இடத்துலயும் சாமி கும்பிடுறதில்ல. 3 பேர் இருந்தா தான் எந்த இடத்துலயுமே பூசை நடக்கும். அப்படின்னு அவருக்கு நான் வரத்தை கொடுத்துட்டு வந்தனா தவிர நான் பிள்ளைக்கறி ஆசைப்பட்டு திங்களமா பார்வதி. அப்படியா? ஆமா. நீங்க ஒரு தப்பு செஞ்சிருந்தா எங்க அண்ணன் ஒரு தப்பு செஞ்சிருப்பாரு. அதனால நம்ம 2 பேரும் பேசிட்டே இருந்தா விளையாட்டு விபரீதம் ஏற்படும். அதனால உலகத்துல நீங்களும் முதல் தெய்வம் இல்ல, எங்க அண்ணனும் முதல் தெய்வம் இல்ல, உலகத்துக்கெல்லாம் முதல் தெய்வம் இந்த உமா பார்வதி சக்தி நான் தான். அடி பைத்தியக்காரி, இந்த சிவன் தாடி பெருசு. இந்த சக்தி என்றால் இந்த சிவனே இல்லை, இந்த சிவனில் என்றால் சத்தியே இல்லை. சக்திக்குள் சிவன் அடக்கும், இந்த சிவனுக்குள்ள சக்தி அடக்கும். சக்தியில் என்றால் சிவனே இல்லை, இந்த சிவனில் என்றால் சக்தி இல்லை. மழை வந்துச்சுன்னா எனக்கு கூத்தே இல்லை. இந்த சிவனில் என்றால் சத்தியே இல்லை, சக்தியில் என்றால் சிவனே இல்லை. பைத்தியக்காரி, நீ காலோட சோரம் செய்யக்கூடியவன். என்ன காலோட சோரம் செய்யக்கூடியவன். இதனுடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய நானங்கிற கௌரவத்தில் பேசுற இந்த சிவன் தான் பெருசு. இந்த பெண்ணுக்குள் ஆண் அடக்கம், இந்த ஆணுக்குள்ள பெண் அடக்கம். இந்த சக்தியில் படைப்பில் பிறந்தவர் சிவன் பெருமான் நீ அல்லவா? இந்த சிவனுக்காக நீ பிறந்தவன். சக்தி இல்லை என்றால் சிவனே இல்லை, சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவனே இல்லை. இந்த சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை. ஈசனே, கட்டிய கணவன் பாராமல் படிக்கு அடா ஈசான்னு சொல்கிறாய். இனிமேல் உன்னுடைய இடப்பாகத்தில் எனக்கு வேலை கிடையாது. இந்த இடப்பாகத்தில் உனக்கு எங்க வேலை கிடையாது. அடா ஈசான்னு சொன்னதுனால மலையாளம் சென்று மலையாள தேசத்தில் போய் ஜக்கம்மாலா இருந்து ஓராண்டு காலம் கழித்து பிறகு வந்துதான் என்னோட சேர்ந்தோம். பிடி சாப்பிட்டோம். பாருங்க, அடே ஈசனே என்று சொன்னதுனால மலையாள தேசத்துல ஓராண்டு காலமாக மலையாள சக்கமா போன்ற சாபத்தை கொடுத்துட்டீங்க. உண்மைதான். நீங்க மட்டும் தான் சாபத்தை கொடுப்பீங்களா? நானும் உங்களுக்கு சாபத்தை தருகிறேன். உங்களுடைய இடப்பாகத்தை விட்டு ஓராண்டு காலம் கழித்து மறுபடியும் என்னைக்கு வந்து உங்களுடைய இடப்பாகத்தை நான் சேர்றனோ அது வரல, எந்த ஒரு அத்தக்கார பிச்சைக்கார யாரு வந்து உங்களிடத்துல வரம் கேட்டாலுமே அந்த வரம் பழிக்க கூடாது. பிடி சாபத்தை தருகிறேன். விளையாட்டிலே வினைய வந்து விட்டது. விளையாட்டிலே வினைய மந்திரி பார்த்தாயா? தனியாக நீங்க பொண்டாட்டி எங்க? ஒரு விளையாட்டிலே வினைய வந்து விட்டது. பொண்டாட்டி எங்க போனா? ஒரு விளையாட்டுக்கு அவனு கேட்டா நான் ஒண்ணு சொன்னேன். முடிச்சுக்கிட்டீங்கப்பா. அப்போ பொண்ணு பார்க்காத பிடிக்கு அடா ஈசான்னு சொல்றாடா. உன் பொண்டாட்டினா அடா ஈசானா? என் பொண்டாட்டி கட்டில மேல பிறந்து எட்டன்னு உதைக்கிறான். உன்ன மாதிரி வேலை செய்ய மாட்டேங்கிறோம். என்ன வேலை? அண்டா கொண்டா வேலை தரணும். ஏன் வளர்க்குற? பரமேஸ்வரன் தெரியாத படிக்கு அடா ஈசான்னு சொன்னான். அதனால இந்த இடப்பாகத்தில் உனக்கு வேலை கிடையாது. காலோட சோரம் செய்யக்கூடியவன் நானங்க இடப்பாகத்தில் இருந்து கொண்டு பிடி உனக்கு சாப்போம். இதோ மலையாள தேசம் ஓராண்டு காலம் நீ எக்கம்மால வாழ்ந்து ஓராண்டு பிறகு வந்து என்னுடைய இடப்பாகம் சேரு அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டேன். போனா போயிட்டு போற. உனக்கு எத்தனை பொண்டாட்டி தலைமாதிரியே கூச்சி அவளை இறக்கிட்டு அவன் என்னப்பா சாப்பிட்டு கொடுத்தா தெரியுமா? எந்த யாராக இருந்தாலும் சரி, அச்சக்காரன் பிச்சைக்காரன் துவங்கி சொந்தமா யாரு வந்து உன்னிடத்துல வரம் கேட்டாலும் நான் வந்து இடப்பாகம் சேர வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய நீ கொடுக்கக்கூடிய வரம் பழிக்க கூடாது, கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு வரம் கொடுத்துட்டு போயிருக்கிறான். அதனால இப்ப நான் வெள்ளிகிரி மலையில தன்னம். ஆனா எனக்கு குலதெய்வம் ஒன்று இருக்கிறது. எனக்கு குலதெய்வமாகப்பட்டது ஒன்று இருக்கிறது. என்னங்க? அவ வந்து இடபாகத்தில் வந்து என்ன இடத்துல சேர வரைக்கும் நான் வெள்ளிகிரி மலையில எனக்கு கஞ்சா குடிக்கக்கூடிய பழக்கம். உனக்கு? ஆமா. போலீஸ் பிடிக்கல? போலீஸ் என்ன பிடிக்க மாட்டானா? நான் எந்த நேரம் கஞ்சா இல்லாம பிடிக்க நான் இருக்க மாட்டேன். சரி. படியாளுக்கு போனாலும் கஞ்சா தான். அரமனையில இருந்தா தான் கஞ்சா தான். கஞ்சா அமர்ந்து கொண்டு குடிச்சு கொண்டு தான்
என்னுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். அதனால நான் தன்னந்தனியாக வெள்ளிங்கிற மலையில இருக்கிறேன். வேதனையில இருக்கிறீங்க. கஞ்சா எடுத்து குடிங்க. அரமனையில குடிச்சா தெரியுமா சாமி? எல்லாத்துக்கும் வேலை குழந்தை நம்மளை பாக்குறதானே மக்கள் உட்காந்து இருக்கிறாங்க. பீச்சு போறவன் தான் பொண்டாட்டி போயிட்டா நம்ம கூத்தியால இறக்கி விட்டு விளையாண்டுக்கிட்டு கஞ்சா குடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? எடுத்து குடிங்க. கஞ்சா குடிக்கணுங்கிற ஆனா அவ போன வேதனையில இருக்கிறேன். அதனால எனக்கு கஞ்சா குடிச்சாதான் எனக்கு வேதனை தீரும். இப்படி நீ எதுக்குடா குடிக்கிற? அண்ணா கோவிந்தண்ணா எனக்கு சந்தையிலையாக்கும் பைய எடுத்துட்டு போ. வாயாலோக்கா என்ன பேசிட்டு எடுத்துட்டா சீலையை தள்ளி விட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? கடவுளே நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. தூங்குறவனுக்கு நான் பதில் சொல்ல அவர் என்ன எந்த கடவுள்? ஈஸ்வரமா? ஈஸ்வரங்கிற மண்ணில் நெற்றிக்கண் இல்ல, நெற்றிக்கண்ணங்க ஐயோ இப்ப அவங்க எல்லாம் ரொம்ப வேதனையில இருக்கிறாங்க. சண்டை போட்டு எங்க குடும்பம் ரெண்டா பொழந்து போச்சு. தலையில பொம்பளை ஒரு திருப்பல அதை காணும். மேல வச்சுக்கிறாங்க பாரு. கையில எல்லாம் பாம்பு இல்ல, அது நல்லா அவுத்துக்கிட்டு ஓடிக்கிச்சு. அப்புறம் எப்படி ஒரு ஈஸ்வரன் நான் ஏத்து போனானு வேலை கொடுத்துக்கிட்டு அது ஈக்கி பண்ண கொண்டான் போய் டீயை கூட்டி மூடிக்கிட்டு எல்லாம் எல்லாத்து மாதிரி ரெண்டு ரெண்டு டம்ளர் ஊற்றிட்டான். இன்னைக்கு நேத்தா பீடி குடிக்கிறேன். கஞ்சாடா ஒரு ஈச்சு பண்ணுக்கு சக்கு பூண்டை லைட் வாங்குறதுக்கு பட்டாது பாடுபட்டோம். தெரியாது. மூச்சு விடாதீங்க. மூச்சு விடணும் ஜாதி எப்படி உச்சிரமாக இருக்கு. சண்டாளா எப்படி நான் சாவறதுக்குள்ள என் பையன் வேத்து போறதுக்குள்ள நீ ஒரு கரெக்டா எடுக்கிறாரு. நீ எதுக்குடா குடிக்குதா? என் மண்டாட்டியும் ஊரி மேல போயிட்டான். ஒரு குழு கூட நீ காசு கூட 10 ரூபா வாங்கிக்க, பீடி கட்டு கூட செத்து போயிடுவான். நெருட்டு வண்டியோட சேர்ந்தா எங்க பூக்கள போக விடல. முட்டடிக்க கஞ்சா குடிச்சு கொண்டு வெள்ளிங்கிற மலையிலேயே நான் காலத்தை ஓட்ட வேண்டும். ஒரு வருட காலம் சால்ற பெஞ்சு மழை பெஞ்சு